நான் என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்க வாங்க, என்ன சொல்லாம கிளம்பு. சும்மா எங்க ஆயாவை பார்க்கலாம் தான். டேய், இவதான் உன் பொண்டாட்டியா? ஆமா எப்படி இருக்கா என் பொண்டாட்டி? அவளுக்கு எனக்கு லட்சணமா தான் இருக்கா. என் பேரன் நல்லா பாத்துக்கிறானா? அதெல்லாம் பாத்துக்கிறாங்க ஆயா. பக்கத்து யார் அது அமைதியா இருக்க? அது யாரும் எனக்கு தெரியாதுப்பா. என்ன வாயாடி வாயை பக்கம் அமைதியா இருக்க? இனிமேல் அமைதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை என் பேரன் பக்கத்துல இருக்கிறதுனால அமைதியா இருக்கியோ? யாரு இருந்தா அவ வாய் குறைய போதான். ஏடா, நீ இருக்கிறதுனால அது பவ்யமா இருக்காளுன்னு கேட்டேன். நாங்க இருந்துட்டோம்னா அப்படி பவ்யமா வந்துடும். என்ன லுக்கு இடிவாத காலி பேசாமலே வர போறேன். நம்ம ரூம்ல பாத்துக்கிறேன். எங்க தாத்தாவை காணோம். ரூம்ல இருக்காரு. சரி, நான் போய் கூப்பிட்டு வரேன். வேணாம், ஒருத்தி குரல் கேட்டுச்சுல்ல, அப்படியே காந்த மாதிரி வருவேன். என்ன சொல்றீங்க? ஏண்டா, செல்ல பேத்தியாச்சு, பேத்தி குரல் கேட்டா வர மாட்டாரா? எங்க தாத்தாக்கு தான் என்ன பிடிக்கும். உங்களுக்கு உங்க பேத்தியை தானே பிடிக்கும். நீயும் ஒண்ணுதான், எனக்கு அவனும் ஒண்ணுதான். வேண்டாம் நடிக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் உங்க பேத்தி மேலதான் பாசம் அதிகம். அவகிட்ட சொல்றாடி, நீ தான் முதல்ல, அப்புறம் தானே அவளே. உங்க பேத்தி மட்டும் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அவன் மட்டும் சொல்ல முடியாதுன்னு சொல்றேனே. பத்திரக்காளி ஆட்டலாம் ஆடிவா. அவ ஆடுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பாசம் ஃபுல்லா உங்க பேத்தி மட்டும்தான். பாரு அவளை, இன்னைக்கு எவ்வளவு சண்டை போடணும் வந்திருக்கா. கடைக்கு போயிட்டு வரீங்களா என்ன? இல்லையா, இங்கே தூக்கி தான் வாங்கிட்டு வந்தோம். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? வாங்கி வைப்போம், அவங்க பேத்தியை ஊட்டி வளர்க்கட்டும். இதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரியும். அந்த வேலை செய்யற பொண்ணோட நம்பர் நீ வச்சுருக்க, அதானே? அதுகிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடு, அப்படிதானே? குத்தம் சார், நீங்க சாப்பிடணும். அவங்க அங்கதான் சாப்பிடுறாங்கல்ல, அப்புறம் என்ன? கேட்கும்போது இல்ல நான் சொல்ல முடியும். சொல்லுங்க, வாங்கி தரமாட்டுறாங்கல்ல. சரி கத்தாட. இதெல்லாம் இப்ப நான் கிச்சன்ல வச்சுட்டு வரேன். காஃபி போடு. ஏன் அக்கா இல்ல? உடம்பு சரியில்லைன்ட்டு அவன் டிவி போட்டு. சரி, நானே போட்டு வரேன். நீங்க அதெல்லாம் வேணாம், இருங்க போடுறேன். வேணாம், நீங்க உங்க பேத்தி கூட உங்க பேரன் கூட பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். இதெல்லாம் இடத்துல வச்சிருவா. இந்த வாட்டி வாங்கி கொடுத்த பேரிச்சம்பழம் நச்சு நீங்க தான் சாப்பிடுறீங்க, புரியுதா? புரியுது. அதாவது பண்ணீங்கன்னா இப்ப அவதான் அங்க சாப்பிட போறல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? இங்க நீ சாப்பிடு. அப்படியே உங்க பேத்தி எழுந்து போய் எடுக்க போறது இல்ல, உங்களை தானே கேட்க போகுது. காலின்னு சொல்லிட்டீங்கன்னா அது கம்முன்னு வந்துடும். ஆர்டர் போட்டு அதை சாப்பிட்டுக்கும். நீங்க ஆர்டர் போட்டு எதுவும் சாப்பிட போறது இல்ல. அப்படியே பயம் தான். மிரட்டுறது கிளம்பிட்டு கொடுங்க எல்லாம் பேக். எடுத்துட்டு வருவா. என் கையை அப்படிதான் புடுங்கணும். திரும்பி பார்த்தா வச்சுக்கோ முறைப்பா. அதான் திரும்ப எனக்கும். நல்லா இருக்காயா? ஏன் எப்படி இருக்க நீ? வந்து பேசாம இங்க எதுக்கு நீ தனியா இருந்து கஷ்டப்படுற? உங்க மாமா குடும்பம் இருக்கிறத பார்த்தாலும் நான் வேற வரணுமா? அதுதான் ஒழுக்கமே இல்லாம தங்கச்சி வீட்டுல இருக்குன்னா நான் என்ன இருக்க சொல்றியா? உனக்கு என்ன ஆயா பிரச்சனை? நான் தானே இருக்கேன், வா ஆயா. அப்பப்ப வந்து நீங்க பாத்துக்கோ, அது போதும். அதுக்கு தான் என் டைமே கிடைக்க மாட்டேன். அங்க இருந்தா தினைக்கும் உன்னை பாத்துக்கல. வாங்க வாங்க. என் பேத்தி கொண்டு கேட்டதுன்ட்டு ஃப்ரெண்டு கூட பேசுறதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தா நீங்க தான் இருக்கீங்க. என் பேத்தி அவன் எங்க வந்தா? நாங்க தான் வந்தீங்களா? இல்லையே, எனக்கு அவ கூட தெளிவா கேட்டு. இல்லப்பா, நாங்க தான். ஓ, இதான் ஆளு. என்ன ஆளு? குட்டிக்கல அப்ப அது வரைக்கும் நான் ஆள் தான். நீங்க பேச்சு கொண்டு உட்காருங்க. இல்ல உட்காந்துரு. இல்ல பயப்பே ஓட்டு. இன்னும் பயப்படுறீங்க? ஓட்டாட்டியாச்சு. சரி தாத்தா ஊஞ்சல்தான் உட்காருவாரு. அந்த ஊஞ்சல் விட்டு நான் வர மாட்டேன். ரைட் மட்டும் தான் பேசுவியா? அப்படிலாம் இல்ல தாத்தா, உங்ககிட்டயும் பேசுவேன். எப்படி இருக்கீங்க? உடம்புல எப்படி? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன், சூப்பர். ஏன் தாத்தா தனியா வந்து கஷ்டப்படுறீங்க? அங்க வந்துருங்க. எத்தனை வாட்டி கூப்பிடுறேன், ஏன் பேச்சு கேட்க மாட்டீங்களோ? நானும் என் பொருட்டு முதல்ல சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கும். சரி, அந்த தாத்தா பாட்டிங்களோட ஊருக்கு போயிடுங்களேன். இங்கடா உங்க ஆயா கழிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நீங்க என்ன வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் பக்கத்துல 2 பேர் இருக்காங்க, அவங்க அடிக்கடி வந்து பார்த்துருவாங்க. ஃபோன் பண்ணா பொங்கலுக்கு வந்து பாக்குறீங்க. 10 வீட்டுல தள்ளி தான் ஒரு பையன் இருக்கான், அவனும் தான் கிளாஸ்மேட் தான். அவங்க எல்லாம் வந்து பாத்துக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு கூட பண்ணுவோம். ஃபோன் பண்ணப்போ குழந்தைங்க வருதுங்களா, அந்த ஊர்ல போய் நான் என்ன பண்றது? இதெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருப்பீங்க, அப்புறம் என்ன உங்க தாத்தா பாட்டிக்கும் கஷ்டம். இதுல என்ன இருக்கு? இங்க தனியா இருக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் துணையா இருப்பீங்கல்ல. பாத்துக்கலாம். ஏதாவது கேட்டா இப்படியே சொல்லிடுங்க, இப்படியே சமாளிச்சிருங்க. அடிதான் தரேன் டென்ஷன் ஆகும். கால் வலிக்குது, நிக்கிறோம். இல்ல ஆயா, கால் புடிங்க. இப்பதான் வீட்டுக்கு வரணும் தோணும். அதெல்லாம் அப்படியே வீட்டை கொடு. எனக்கு எதுக்கு? ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் கிட்ட கொடு. ஒன்னும் பிரச்சனை, நீங்க குடிங்க. ஒரு நாள் எனக்கு வேற குழந்தை தானே, அதை உறிஞ்சு குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னும் கரெக்டா டீ காஃபி குடிக்காத, பால் குடிச்சாங்க. என்ன பண்றீங்க? என்னவோ பண்ணிட்டு போறோம். உங்களுக்கு என்ன பார்த்தா குழந்தை மொத்த சூப்பர் போட்டு அப்படிதான் தருவேன். ஊர்ல இருந்து வந்து மணி நின்று கடங்க வேலை இருக்குல்லையா, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம்ல. அங்க என்ன பண்ண போறோம்? நாங்க ஒண்ணும் பண்ண போறது. குடிச்சிட்டீங்கன்னா அடுத்த வேலைக்கு போலாம். ஓகே, என்ன பண்றீங்க? போறோம். வேற என்ன சொல்றான்? நீ கேளுங்க. என்னையா கேக்குறீங்க? எல்லாத்தையும் டப்பால போட்டு வச்சுட்டேன்.
பழத்தை பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டேன். காயும் அப்படிதான், பாத்துக்கோங்க. தான தர்மம் பண்றதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒழுங்கா சரிங்க மாமியார். அந்த பயம் இருக்கும். வாய் கொழுப்பிடு. அப்ப வந்து போங்க வீட்டுக்கு. கிளாண்டி. கேட்டாலும் இதே டைலாக். சரி கோவப்படாத. என்ன அதிசயம், எனக்கு உங்க பேத்தி வரல. வரும். இப்ப அதுக்கு மாதிரி நாங்க கிளம்பி ஏன்டி உனக்கு அவளுக்கு ஆவே மாட்டேன். சில விஷயம் எல்லாம் அப்படிதான். அது ஏன் இருக்குன்னு கேட்டாலும் தெரியாது. சரி. நான் வரேன்னா கூட ஒத்துக்கவே மாட்டேன். தனியா உட்காந்து சமைச்சிட்டு. அவ அப்படிதான். என்ன வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, ஏன் அவ சமைக்கிறா? அதான் அத்தைங்க இல்லையே. அத்தைங்க இல்லையா? எங்க போனாங்க? அதான் இவரோட அத்தை மாமா பெரியப்பாங்க சித்தப்பா வீட்டுக்குலாம் போயிருக்காங்க. 4 பேருமே வா? அதுதான் தெரியல. ஜானு, உங்க அத்தை, மாமா, திரு 4 பேரும் தான் போயிருக்கு. திருக்கு விருப்பமே இல்லை. உங்க மம்மியும் உங்க அத்தையும் ஜானத்தையும் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. சரி லேட் ஆகுமா நைட்டு? இல்லடா, அங்கே முடிச்சுட்டு வேற எங்கேயோ போறதா சொன்னாங்க. நைட்டு வருவாங்களா இல்லை காலைல வருவாங்களான்னு தெரியாது. அப்படியே வந்தாலும் நைட் ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. வந்தா பக்கத்து வீட்லயே 10 கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி. அதனால அவ சமைச்சிட்டு இருக்காளா? ஆமா. இந்த ஹெல்ப்புக்கு போயிருப்போம்ல. அவ சமைக்க மாட்டாளா? நீதான் கூட போகணுமா என்ன? பொம்பளைங்க தான் சமைக்கணுமா என்ன? சில பேர் காலையில் சமைக்க முடியாதா? சமைப்பா, நீங்க வேலையை பாரு. 4 பேர் தானே, நீங்க சமைக்க வேண்டியதானே? நான் சமைச்சு முடிச்சிட்டோம் போதும். இப்படி என்ன சமைச்சு முடிச்சிங்கன்னு தெரியல. பெரியத்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் சின்னத்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்பப்போ நீங்க சமைச்சிங்க, எங்க ஆயா சமைச்சாங்க, அப்படிதானே? என்னடா என்ன ஆல்ரெடி உங்க ஆண்டா இருக்கான். இவங்க பேசிட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும். சிவா, நீ உங்க ஆயா வீட்டுக்கு போலியா? ஏன் நான் இங்க இருக்க கூடாதா என்ன? அங்கதான் போகணுமா? உங்க ஆயா தான் நீ வருவேன்னு சொன்னாங்க, அத கேட்டேன், அவ்வளவுதான். இல்ல போல. ஓ, நீங்க எங்க ஆயா வீட்டுக்கு போன? ஆமா போகணும். சரி, நான் இன்னைக்கு போகணும்னு தோணல, அதனால சரிம்மா சரி. நானும் இவனை பார்க்க என் பக்கத்துல போய் எப்படியோ கல்யாணம் வச்சுட்டு இருக்கேன். சும்மா கூப்பிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு போனா கத்துவானா கத்த மாட்டானு தெரியலையே. அமைதியா இருப்பானு தெரியல. கொஞ்சம் மாதிரி இருக்கான். கொஞ்சம் மடியில் உட்காந்து கொஞ்சம் போல இருக்கு. வள்ளு இது அவளை பார்த்தா மட்டும் அந்த மூணு அப்படி பல் தெரியும். நம்மளெல்லாம் பார்த்தா மட்டும் தான் மிளகா பார்த்த மாதிரியே இருக்கும். இருட்டா உனக்கு பிரிச்சாதான் எனக்கு வேலைக்காகும். அவனே எப்படி பண்றாலும் நான் தான் வரேன் இல்லை, வந்தது இருந்து ஓடிக்கிட்டே இருக்கா. எங்க கண் முன்னாடி நிக்கிறா. தான் கண்டா இருக்கு தெரியும்ல, அவ்வளவுதானே இருக்கணும். அந்த அக்கெல்லாம் இருந்தா அவ்வளவுதானே. ஒருத்தருக்கும் காஃபி டீ என்ன வேணும் போட்டு கொடுக்க வேண்டியது. இப்போ அடுத்து டின்னர், அதில் என்னென்ன வேணும்? ஆண்டி நான் தான் வரேன் இல்லை, எனக்கு கூட வச்சு சமைச்சு நான் எதை சொல்ல போறேன்னா? அதான் சமைக்கிறேன்னு சும்மா உட்காருன்னு கேட்கிறாளா? ஒரு சவுண்டே இல்லை, என்ன பண்றானே தெரியல. பக்கமா குரல் கேட்காம ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஆயதாத்தா என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க பாக்க ஒன்றும் சொல்ல. இங்க வானாலும் வர மாட்டேன்றாங்க. ஊட போய் செட்டில் ஆகணும்னா அதையும் கேட்க மாட்டேன்றாங்க. கஷ்டப்படுறாங்க, பார்த்தாலே பாவமா இருக்கு. சொன்னாலும் கேட்கல. அதுல இவ்வளோ ஓட்டி சொல்லியாச்சு, கத்தி வச்சுட்டா கேட்கல. பண்றது அவங்க இப்படி இருக்கதா பிடிச்சிருக்குன்றாங்க. ஆமாப்பா. சொல்லிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல, நம்ம ஒன்னா போயிட்டு ஜோடி போயிட்டு வந்திருக்கலாம்ல. அப்புறம்ப்பா வேலை எப்படி போகுது? போகுதுடா. அதுல என்ன கஷ்டம்? ஒவ்வொரு வேலை ஒவ்வொருத்தர் பாக்குறதுனால பெருசா தெரியல. அவங்க கிட்ட தானே பேசுறா. ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. அவங்க டைவர்ட் பண்ணிட்டு அத்தவங்க கிட்ட போய் பேசுறோம்ல, அப்போ அவங்களை தவிர்க்கணும்னு அவங்களுக்கு புரியணும். அது உங்களுக்கும் புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா கட்டிக்கு போற பொண்ணு சும்மா பாட்டி சும்மா கட்டிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். இதுக்கு இந்த பேச்சு? என் முடியல, உள்ள போ. சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரி, அப்படிதானே? மாமா டின்னர் ரெடி, சாப்பிடணும்னா சாப்பிடு. சரிடா. நல்ல வேலை நாத்து வந்தா, அதனால தப்பிச்சு. ஆமாண்டி ஆமா, இல்லைன்னா இங்க ஒரு பெரிய சண்டையா வந்திருக்கும். சமைச்ச சப்பாத்தியும் குருமாவும் உட்காந்து சப்பாத்தி சுடணுமா? மாமா சுட்டு ஹாட் பேக்ல வச்சுட்டேன். வந்திருப்பல, நான் தட்டி கொடுத்துருப்பேன். அப்புறம் என்ன? அவகிட்டயே பேசிட்டு இருக்கோம். சரிடா பேசுடா, ஏன்டா என்ன இப்படி தள்ளி வைக்கிற? இங்க பத்தி நம்ம பேசணும், அவட்ட பேச முடியாது. அவளை மட்டும் கொஞ்சிக்கிட்டே அவ்வளவு நாளுக்கு அது மாதிரி ட்ரீட் பண்றேன். அப்பதான் உனக்கும் எரியும், அவகிட்ட சண்டை போடுவேன். எனக்கு சப்பாத்தி பிடிக்காது, சப்பாத்தி செஞ்சேன். இதுக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க வெறுப்பேற்றணும். தெரிஞ்சவங்க பார்த்தாலே சண்டை போட்டிருக்க மாதிரிதான் இருக்கு. நீ தேவையில்லாம உங்களை சேர்த்துக்க போறேன்னு நினைக்கிறேன். இல்லை நீ அமைதி. உன் இஷ்டம், சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அது உன் தனிப்பட்ட விஷயம், அவ்வளவுதான். சப்பாத்தி பிடிக்காதுல்ல, அதான் செய்ய வேண்டியதானே அவளுக்கு. தோசை மாவு எடுத்து வெளியே தான் வச்சிருக்கேன். அவன் சாப்பிடும்போது தோசை ஊற்றி தரேன். எனக்கு குருமாவும் பிடிக்காது. உனக்கு சட்னி அரைச்சி வச்சாச்சு, போதுமா? ஓகே செஞ்சினா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சிருக்கேன். அவளுக்கு வேலை குறையா இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்குமே. எனக்கு தோணுன மாதிரி செஞ்சிருக்கேன். உனக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லை நீ ஆர்டர் பண்ணிக்கோ, இல்லை நீயே சமைச்சுக்கோ. என்னம்மா என்ன, ஒரு குழந்தை கேட்டது கூட செஞ்சு தர முடியாதா? ஒரே டிஷ் தான் செய்ய முடியும். போனா போட்டு நீ ஒன்று செஞ்சிருக்கேன், அவ்வளோதான். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு போட்டுக்கணும், ஒன்றும் வேலை செய்யலைங்க. பர்சனலாக நிறைய வேலை இருக்கு. நானும் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். சாப்பிட்டோம் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களே சமைச்சு சாப்பிட சொல்லுங்க.
இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஹோட்டல் வைக்கிதோ அங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சொல்லுங்க. அது ஒன்றும் அவங்களுக்குலாம் புதுசு விஷயம் இல்லைல்ல. என்னம்மா என்ன ஓவரா பேசுற? ஏய் என்ன அவ சரியா தான் சரியா பேசுற. ஒரு குழந்தை கூட பிடிச்ச மாதிரி சமைச்சு தர முடியாதாம்மா? பேசுக்கு அவையா சமைச்சு தரணும். மத்தவங்களுக்குலாம் சமைக்கல. அவ சமைக்க மாட்டா, புரிஞ்சதுல. இதுக்கு மேல பேசினா கத்திடுவாரு. போங்க. அம்மா எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு நான் போய் வேலை பார்ப்பேன். இடாப்பா சாப்பிடலாம் வா, எல்லாத்தையும் எடுத்து வை, நான் வரேன். எடுத்து வச்சுட்டு மாமா. அவளுக்கு நான் தோசை ஊத்துறேன், நீ எல்லாருக்கும் சாப்பாடு வை. நீங்க இங்க வைங்க, நான் போய் அவளுக்கு தோசை ஊத்துறேன். நீங்க ஊத்துனாலும் அது செட் ஆகும். நான் ஊத்தி தரேன் விடு. வேண்டாம், எல்லாருக்கும் நீங்களே பரிமாறுங்க ப்ளீஸ். சரி நான் பரிமாறுறேன், நீ போயிட்டு தோசையை ஊத்து. ஓகே. இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது. வேற என்ன பண்ணணும்ன்ற பண்ணி வச்சதுல காலையில இருந்தே சரியில்லை பாரு. மாதிரி எல்லாம் யாரோ மாதிரி வந்துட்டு இருந்தோம். என்கிட்ட இருக்க பேசவே மாட்டாளா? வேற என்ன பண்ணணும்? அவன் ஆல்ரெடி கோவமா தான் இங்க இருக்கான். அவன் மன்னிக்கலாம் இல்ல நம்மள, புரியுது இல்ல? நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். சும்மா பேசாதடா, இன்னைக்கு அவனை விடு, நாளைக்கு பாத்துக்கலாம். அப்புறம் அந்த கோத்தை ஃபுல்லா அவன் மேலதான் காட்டுறான். உன் மேல காட்ட முடியல, காட்டினா அவன் மாறிடுவா. அதனால அவகிட்ட இருக்கான் அவன். வேற என்ன பண்ணுவா அவன்? அவனும் சமாளிக்க முடியாம ஒன்னும் சமாளிக்க முடியாது. அவ பாவம். நான் புரிய வைக்கிறேன். எதுவும் வந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். தயவுசெய்து வந்து படு, டயர்டா இருக்கு. ஒன்னும் அடுத்த இன்னைக்கு ஃபுல்லா கடுப்பு தான். வா படுக்கலாம். இப்போ நான் வந்து படுக்கிறேன். என்னமோ பண்ணு, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்க போறேன். நானும் வர ஒரு 5 நிமிஷத்துல படு. குட் நைட். குட் நைட். வாடா வா, நான் தான் ஹெல்ப் பண்றேன்ல, அப்புறம் என்ன வந்து உட்காரு. இச்சாட தள்ளி உட்காந்த. ஏன் உங்க அண்ணன் போய் உட்காரணும் சொன்னானா? ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்க அண்ணன் கூட பேசக்கூட சொல்லியிருக்கான் போல, அதானே? எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருது? ஆமா தூக்கம் வருது. நான் பக்கத்துல படுக்கலாமா இல்ல நீங்க தான் தனியா படுத்துக்கீங்களா? தூக்கம் வருது. அது சொல்லுங்க, அடுத்து போக முடியும். உங்க கூட படுக்கலாமா படுக்க கூடாதா? உங்க மேல கை போட்டு படுக்கலாமா? ரூல்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பேன்ல. எனக்கு எந்த உரிமையும் இல்லை, நான் இன்னைக்கு என்ன கட்டி விட்டு போயிடுவேன். சொல்லுங்க. இங்க தூங்கலாமா இல்ல நான் எங்கன்னா போய் தூங்கட்டுமா? ஓ அந்த அளவுக்கு வந்துட்டீங்க. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவன் அப்படிதானே? இது உங்க ரூம், நீங்க தூங்கலாமா? உங்களை யார் தடுக்க போறோம்? மட்டும் என்ன ரூல்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் தூங்குவேன், அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி தூங்குங்க. எனக்கு இப்ப தூக்கம் வருது. இப்போ எடுத்துக்கோங்க வந்து. அதெல்லாம் எனக்கு தெரியும். அவா கண்ணே திறக்க முடியல, டயர்டா இருக்கு. நைட்டு புலம்பி சரியான தூக்கம் இல்லை போல. எங்க அவளுக்கு? என்னடி காலங்கத்தால் இருந்து வந்திருக்கு? இங்கே போறீங்களாமே? ஆமா, குலதெய்வ கோயிலுக்கு. நானும் வரேனே. அவனுங்க ஒத்துக்க மாட்டாங்க, அமைதியா இரு. ஏன் ஜானு, குழந்தைதான் வரட்டும். குலதெய்வ கோயில்னா எல்லாரும் தானே போகணும். ஆமாண்டா, இது போனோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணட்டும்? அங்க போனோம்ல, அவங்க பெரியப்பா வீட்டுக்கு அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது உங்க டேடி ஒரு சித்தி வீட்டுக்கு போனோம். அவங்க தான் சொன்னாங்க குலதெய்வ கோயில் போய் சொல்லிட்டு வந்துட்டீங்களா, அர்ச்சனை பண்ணீங்களான்னு. இல்லைன்னு சொல்லும்போது அது ஒன்று பண்ண வேண்டியதானே அப்படி. அதனாலதான் கல்யாணத்தப்போ எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம், இதுக்கு பத்திரிக்கை கூட அடிக்கல, என்ன போய் பண்றது, சிம்பிளா அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் பசங்க பேர்லன்ட்டு. அப்போ நீங்களா போக மாட்டோம்? ஆமாண்டா, இதுக்கு தானே. அப்படியே எங்க வீட்டு சைடு குலதெய்வம் கோயிலும் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு நைட்டு தங்கிட்டு விடிகாத்தால வந்துடலாம். நைட்டு தங்குறது இல்லை, இதெல்லாம் முடிச்சாலே நடுராத்திரி ஆயிடும்ல. ஒரு நடுராத்திரி வந்து விடிகாத்தக்குள்ள வரலான்ட்டு. அப்ப நானும் வரும். வேண்டாண்டா, அலைச்சல்றா. பாருங்க. வாஜா குழந்தை ஆசைப்படுற அளவுக்கு கூப்பிட்டு போலாம். அதுக்கப்புறம் அதுங்க மூணும் உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. விட்டுட்டு இவளை மட்டும் கூப்பிட்டு போனா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், கூப்பிட்டு போலாம். நீ வாடா தங்கம், நம்ம தேங்க்ஸ் பா, லவ் யூ. 2 நிமிஷம் ரெடி ஆகிட்டு ஓடி வந்துடுறேன். பாரு, இந்த சந்தோஷம் வேற எதுனா கிடைக்குமா? சரிங்க, அப்பா வச்சு பொண்ணாச்சு, உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். போலாம், ரெடி ஆயிட்டு வந்து. 2 months ரெடி ஆகிட்டு ஓடி. ஓ ஞாயிற்றுக்கிழமை சமைக்க போயிட்டாங்களோ? இருக்கும் எழுந்துக்கிறது, ஒரு குட் மார்னிங் சொல்றது, அந்த எல்லாத்தையும் கிடையாது. நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. திருஷ்டி படுத்திக்கிறோம், அப்புறம் பார்த்துக்கிறேன். பண்ணு, என்ன பண்ணணுமோ பண்ணு. மம்மி எனக்கு இட்லி சட்னி சிம்பிளா டிஃபன் முடிச்சிட்டீங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்க போல, இவங்களுக்கும் ஆகத்துக்கு உனக்கு ஒன்று பார்க்கணும். நான் என்னடா பண்ணட்டும்? எப்பவுமே ஒருத்தி சமைப்பா, அந்த தைரியத்துல நான் இருந்துட்டேன். திடீர்னு தான் கிளம்பி போயிடுச்சு. கிளம்பி போயிட்டாளா? என்னவோ சரிதான். நீ கிளம்பி போனா? உங்க அம்மா அப்பா கூட தான். அவங்க எங்க போனாங்க? இந்த கதையும் உங்களுக்கு தெரியாது மாமா. எங்க போனாங்க? என்னோட சித்தி குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம், அதனால போனாங்க. இவன் நானும் ஒருவன் கூட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கிளம்பி போயிட்டான். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியா? ஏன் தெரியலப்பா. அவங்க பசங்க பேர்ல மட்டும் அர்ச்சனை பண்ணலாம், கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டு போகலாம், பத்திரிக்கை வேலையை கூட்டு போய் என்ன பண்றது, அப்போ என்ன ப்ரொசீஜர் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அவங்க 2 பேரும் மட்டும் 2 பேர் குலதெய்வ கோயிலுக்கும் ஒன்னா போயிட்டு வந்துடலாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க கிளம்பி இவ அழுது அக்கப்பூர் பண்ணி
கிளம்புனாலா இங்க இருக்கக்கூடாதுன்னு தானே தெரியும். நீ எவ்வளவு சொல்லியிருக்காங்க கேட்கல. அவள் தான் பொண்ணு மூஞ்சுமானு அண்ணன் ஒத்துக்கிட்டாரு, உடனே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால 3 பேரும் ஜாலியா கிளம்பிட்டாங்கப்பா. எந்த கோயில் எந்த பக்கம் இருக்கு? அது இந்த பக்கம் இல்ல, வேலூர் தான். வேலூர் தாண்டியா? எப்போ வருவாங்க? இல்லப்பா 2 கோயிலுக்கும் போனோம்ல, நைட் ஆகலாம். நைட்னா கூட லேட் நைட் ஆகும். இல்ல தங்கிட்டு வராங்கன்னு தெரியல, அவங்க எப்படி மனசுக்கு தெரியல. ஆக மொத்தத்துல வீட்டுக்கு காலைல தான் வருவாங்க. நைட் வரைக்கும் வர முடியாதா? உன்னை பார்க்க மேல இருக்க முடியாது, எப்படி பண்ண? ஃபோன் பண்ணி திட்டலாம் பார்த்தா போனை வச்சுட்டு போயிட்டாள். போன வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, வெறும் மாமா ஃபோன் மட்டும் தான் எடுத்துன்னு போயிருக்காரு. அக்காவும் மறந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவளும் மறந்துட்டு போயிட்டாளா என்னவோ. இவ ஃபோன் இங்கதான் இருக்கு. ஏன் இப்படி பண்ற? பொறுத்திருக்கோம். சரிப்பா எனக்கு வேலை இருக்கு, நான் கொஞ்சம் உள்ள போறேன். என்னப்பா அவ்வளோ இல்லை, நீங்களும் கிளம்புறீங்கன்னா போர் அடிக்கும், இல்லை வெளியில போயிட்டீங்கன்னா. இல்லை மாமா கொஞ்சம் மெயில் அனுப்ப வேண்டியிருக்கு, ஒரு முக்கியமான கால் வரும். சரி வேலை இருக்குங்கும் போது என்ன பண்றது, போங்க. உங்க வீட்டுல இருந்து என்ன மச்சான் பண்றது? ஆமா மாப்பிள்ள, நம்மளும் போயிடலாம். பசங்க இருந்தாலும் நானே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்க தனியா இருந்தா நான் என்ன பண்றேன்? கிளம்புமா. இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா பேசாம நானும் கோயிலுக்கு போயிருப்பேன். யாருமே இல்லாம தனியா இருக்கிறது. அப்படின்னா நான் கூட தான் போயிருப்பேன். மதிய சாப்பாட்டுக்காக வருவீங்க? ஆமா நைட்டே போக போறீங்களா? இல்லம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்களா? அவங்க எழுந்து அப்படியே கிளம்பு. சரிங்க. நீங்க சாப்பிட்டு கீழே வருவீங்களடா? வருவோம் மம்மி. அப்ப சரி. சிம்பிளாவே ஏதோ செய்யுங்க, நமக்கு கஷ்டமா இதுவெல்லாம் சரிடா, சிம்பிளாவே செய்யறேன். இன்னும் போய் உங்க வேலையை பாரு. மம்மி சரி. நான் தான் கட்டில் உட்கார பிடிக்காம கீழே உட்காந்தேன், நீ இது கீழே உட்காந்து. பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை. அப்படி சாரிடா, தெரியாம கேட்டுட்டேன்டா. ஒன்றும் இல்லை. நீ பழைய மாதிரி பேசுற, இப்படி உருன்னு இருக்காதடா. என்ன பேச சொல்ற, சொல்லி பேசணும். அவன் ஏன்டா போனா? இருக்க வேண்டான்னு போயிருப்பா. நைட்டு ஏதாவது பேசுனியா? என்ன பண்ணட்டும், இவன்கிட்டயும் கோவத்தை காட்ட முடியல. அதனால அவகிட்ட கோவத்தை கட்டினியா? இல்ல எனக்கு என்ன சொல்றது, அவன் கிட்ட வந்தாலே அவன் பேசுறதுதான் ஓடுது, நான் என்ன பண்ணட்டும். அதனால கொஞ்சம் பேசிட்டேன். அதான்டா பேசுனேன். இல்ல பக்கத்துல உட்கார பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா, அது மாதிரிலாம் கேட்டேன். ஏன்டாவில விருப்பத்தனை? பேசினதான் ஓடுது, அவ்வளவு என் பக்கம் நீ நல்லா இல்ல, இவன் பக்கம் தான் நிக்கிற. அப்ப எனக்கு என்ன பண்ண சொல்ற? அப்ப அவளுக்கும் அதான் உள்ள ஓடுதுன்னு அர்த்தம்ல. நீ மேல கோவப்பட போறன்றதுனால இவனுக்கு சப்போர்ட்டா நின்னடா. அவன் இவன் கூட பேசுறதே இல்ல தெரியுமா? என்ன சொல்ற? அவன் இவன் மேல கோவமா தான் இருக்கா. கோட் செலக்ட் பண்ணால அவ, நீ பாத்தியா? அது அவன் மேல கோவமா தான் இருக்கா. நீ கோவத்தை காட்டிட போறன்ற பயத்துலதான் அவன் அமைதியா இருந்தா, அவ்வளவுதான். நான் வேணும்னே கேட்கலடா. என்னமோ போங்க, ரொம்ப நாளா நிம்மதியா போதிய வாழ்க்கைன்னு நினைச்சேன், அவ்வளவுதானே. இவன் இவ்வளவு தள்ளி வைப்பா இந்த வீட்டுல, நான் நினைக்கவே இல்லை. அவ இல்லாம இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா போயிட்டு நாளைக்கு வரேன். வெறுப்பு ஏத்தாதடா. தாய வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அதுங்க எல்லாம் அங்க போதுங்க, அங்கேயும் போக முடியாது. நான் எங்கன்னா போறேன், போயிட்டு நாளைக்கு வரேன். இருடா பரவாயில்ல. அவ இல்லாம இந்த ரூம்ல இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சிரும், புரிஞ்சுக்கோங்க. சரி, அவ ரூம்ல வந்து இருவா. அவ இல்லாம எனக்கு இந்த வீட வேணாம், எதுவுமே வேண்டாம், நான் வெளியே போறேன். சரிடா, இப்ப அவள் என்ன பண்ண சொல்ற? நீயும் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிருக்க, இவனும் பண்ணிருக்கான். அவங்க 2 பேர் மேல அந்த கோவத்துல உங்களை பார்க்கவே வேணாம் முடிவு பண்ணிருப்பா, அவ்வளவுதான். இருந்தாலும் 2 பேரும் இருந்தே டார்ச்சர் பண்றீங்க. இருந்திருந்தா நீ அதை தான் கண்டினியூ பண்ணியிருந்திருப்ப. அது தெரியல, இருக்கலாம். இங்கே இருந்திருந்தா உனக்கு அதுதான் ஞாபகம் வந்திருக்கும். அதனாலதான் அவ போயிட்டா, அவ்வளவுதான். நீ மறப்பன்ட்டு அப்புறமா வரலான்ட்டு. போயிருக்கலாம்ல. அவ நம்ம டார்ச்சர் வேண்டான்னு தான் போயிருக்கா. நைட் வந்துருவா, கவலைப்படாத. அவ இல்லாம நான் இங்க இருந்துக்க மாட்டேன். நைட் வந்துருவாடா, கவலைப்படாதடா. வேலை இருந்தா அதை பாரு. உனக்கு வேலையில முழுகுச்சுன்னா கொஞ்ச நேரம் மறப்பேன். எனக்கு அவட்ட பேசவோ செய்யணும். வாலண்டியரா தான் அவங்க அம்மா போனையே அங்க விற்க வச்சிருக்கா. அவ பேச மாட்டா. நீ பேசு, நான் குரலையாவது கேட்குறேன். அவ பேச மாட்டா, புரிஞ்சுக்கோ. போன் பண்ணி அவளுக்கு கிட்ட கொடுங்கன்னு சொன்னாலும் தூங்குறா, ஏதாவது பண்றா, அந்த மாதிரிதான் சொல்லுவாங்களே தவிர அவ கையில கொடுக்க மாட்டாங்க. செஞ்சாலும் செய்வா. பார்க்கல, அவ குரல கேட்கல, ஒரு மாதிரியா இருக்கு. சரி விடு, பழகிடும். இதுதான் இங்க பழகிக்கணும் போல. சரிடா, உருன்னு இருக்காதுடா எல்லாத்துக்கும். என்ன பண்ணட்டும், என் மூஞ்சி அப்படித்தான். சாரிடா, நான் மன்னிச்சிருடா. நீ என்ன இப்படி ஹர்ட் பண்ணிருக்க கூடாதுல்ல. சாரிடா, நான் தெரியாம பேசிட்டேன்டா, தப்புதான். அப்ப இத்தனை வருஷம் நீ அவளை என் பொண்டாட்டி சொன்னது போய் உன் மனசுக்குள்ள அது இல்ல, அப்படித்தானே? நான் அவ்வளோ டீப்பாலாம் யோசிக்கலடா. அதை விட கொச்சப்பத்திட்டா எங்க உறவு, அதுக்கப்புறம் என்ன? இல்லடா, ஒரு பதட்டத்துல தெரியாம கேட்டுட்டேன்டா, விட்டுடா, சாரிடா. இல்ல ஒருவேளை நாங்க அப்படி இருந்ததா மட்டும் என்னன்னு கேக்குறேன். நீங்க அப்படி இருந்திருந்தாலும் தப்பு இல்லடா, கையில் புரிய வச்சுட்டா. சாரி, நான் தெரியாம கேட்டுட்டேன். விடுங்க. சாரிடா ப்ளீஸ். இதுக்கப்புறம் என்ன சாரி கேட்டு என்ன நடக்கிறதுலாம் நடந்துச்சு, அவ்வளவுதான். விடு, பாத்துக்கலாம். சரிடா, நார்மலா இருங்க. வாங்க வாங்க. வந்துட்டோம். இப்போ உள்ள இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க. அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை வாங்க, லாகின் பண்ணி விடுறேன். இல்லை, அவங்களே வெளியே வர. இப்போ 3 பேரையும் கூட்டு போயிட்டீங்க. இல்லை உங்க டிஎல்ல மட்டும்தான். ஏன் மேமா? மற்ற 2 பேரும் போல. இல்லை, இது உள்ள போக வேண்டியதானே? ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க. சரி சரி. என்னடா கிளம்பலாம். போலாம். எப்படி பண்ற? ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கவே இல்லை. நைட் எனக்கு எப்படி சிரமமா நரகமா தூக்கமே வரல. அவங்க பைத்தியக்காரமா நடந்துட்டு இருந்தேன், இப்போ இங்க நடக்கிறேன்.
பண்ணது தப்பு தான். அவன் மேல அந்த கோவத்தை அவன் மேல காட்டிக்க கூடாது. பக்கம் என்ன இருக்கணும்ல, நீ தானே சொல்ற வெளியே ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது, நீ விட்டு கொடுத்துட்டல. அந்த கோவம் தான் எனக்கு. அதுக்காக இப்படி தள்ளி வச்சுட்டேன். இருக்கும் பிடிச்சது ஒன்று பார்க்காம இருக்குது. எனக்கு தப்பா நினைச்சிட்டு தங்கம் வந்துட்டல, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கியா நீ? ஐயோ கையில் வந்துட்டாலே பரவாயில்ல, கையில சமாளிச்சுட்டு நீ என்கிட்ட வருவல்ல, அது போதும் எனக்கு. நீ அவங்கள்ட்ட கூட பேசு, என்ன வேணா பண்ணு, ஆனா என்னை பார்க்க வந்துட்டல, அது போதும். என்ன வெளியே போற மாதிரி இருக்கு. நான் கூட நீ என்னதான் பார்க்க வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டுட்ட குட்டிமா. கடைசியில் உங்க அண்ணியை கூட்டு போய் வந்திருக்க. அந்த அளவுக்கு நான் வேண்டாதான் ஆயிட்டேன்ல. தள்ளியே வச்செல்லாம் முடிவு பண்ணிட்டேன். பண்ணு, என்ன பண்ணணுமோ பண்ணு, எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். வேற வழி. அன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய வழியை கொடுக்கூடாது குட்டிமா, இவ்வளவு ஒதுக்க கூடாது குட்டிமா. எனக்கு இது நரகமா இருக்கு. ஒரு வார்த்தை வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, ஒரு செகண்ட். சில கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. பண்ணு, என்ன பண்ணுமோ பண்ணு. ஃபோன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், நீ வராங்களாம். நல்லா பண்ணுவாங்கடா. நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதான் இங்க கூப்பிட்டு வந்து என்ன பண்ணணும்? கிட்ட சொன்னேன், அதே தான். அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட்லயும் அதே தான் சொல்லிட்டேன். அப்பனா சரி. உங்களை என்ன காணும்? நாம தான் போகணும். உள்ள வர சொல்லிட்டாங்களா? ஒரு 5 minutes கழிச்சு உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. அதனால இப்பதான் 5 minutes ஆயிடுச்சுல, வாங்க போலாம். சரி பாப்பலாம். ஹாய், நீங்க தான் வந்திருக்கதா? உங்களுக்கு தான் பண்ணணுமா? எனக்கு இல்ல, அவங்களுக்கு தான் பண்ணணும். ஓகே. என்னென்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, நான் பண்ணிடுறேன். ஓகே. நான் துணி எங்கன்னா போயிருவியா? இங்கதான் உட்காந்து ஆடியோ கேட்டுட்டு இருக்க போறேன். அப்பனா சரி, கேட்டுட்டு ஹெட்செட்டுங்க. கார்லயே இருக்கு, பேக் அங்கதானே இருக்கு. எந்த கூட அங்கதான் இருக்கே. அது பரவாயில்ல, காதுல கேட்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீ கேட்டுட்டு. ஓகே, நீங்க பண்ணிக்கோங்க. நிக்கிற ஓகேவா? ஓகே தான். ஃபேஸுக்கு கொஞ்சம் பண்ணிருக்காங்க. ஆமாண்டா, போட்டு விட்டாங்க க்ரீம் கொஞ்சம். அப்படின்னா சரி, அப்புறம் பெடிக்யூர் பண்ணிட்டு அந்த மாஸ்க் போட்டா முடிஞ்சுமா? போத ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 1.5 hour போயிடுச்சுல. 1.5 hour 2 hours முடிய போகுது. இதுக்கே 2 hours ஆயிடுச்சு. நான் சொல்லட்டும், இவ்வளவு நேரம் ஆகுமா இதுக்கெல்லாம்? அப்ப மேடம் பார்லர் பக்கம் வந்தது இல்ல? வந்ததே இல்ல. இந்த த்ரெட்னிங், ஃபேஷியல் ஒன்லி ஹோம்மேட். கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கு அங்க இவ்வளவு நேரம் ஆகாது. எல்லா எக்யூப்மெண்ட்லயும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடும். இதுல நிறைய ஹேண்ட்மேடுன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா அதை விட இது கொஞ்சம் பெட்டரா நல்லா இருக்கு. அப்படித்தான். அப்பா, ஒரு வழியா முடிஞ்சுதான். முடிஞ்சுது. 15 minutesல இதை எடுத்துட்டா ஃபேஸ் தொடச்சு விட்டுருவாங்க, கிளம்பிடலாம். அப்ப சரி, ஓகே. அண்டார் பாருங்க போல. அவங்க எப்ப நடந்துட்டு போட்டோம். பாவம், 2 பேரும் சரியே இல்லை. நேத்தெல்லாம் புலம்பி தள்ளிட்டான். நான் என்ன பண்ணட்டும், கோத்தை என்கிட்ட காமிச்சா? 2 பேரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 பேரும் என்ன வெறுப்பேத்தா நான் என்ன பண்றது? எனக்கும் கடுப்பா இல்ல? புரியுது, அவன் தான் கிறுக்கு இல்ல. ஒரு கிறுக்குத்தனத்தை அவரே வச்சுக்க சொல்லுங்க. மன்னிக்க மாட்டேன் அவனை நீ? மன்னிக்கிறதாவே இல்லை. என்னென்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா? இது சொன்னான். இப்ப எனக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆயிருக்கும். நான் என்ன பண்ணேன்? அந்த சண்டை நடந்தப்ப நான் இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது பேசிப்பாங்க, இவங்களே பண்ணிப்பாங்க. சரி, நேத்துல கிறுக்கு மாதிரி இருந்துட்டான். இந்த ரூம்ல பைத்தியக்கார மாதிரி இருந்தான். இங்கேயே நடந்துட்டு இருந்தான். வாடா எங்க ரூமுக்குனாலும் வரல. அவனை தனியா விட்டு போகவும் மனசு வரல. உங்க பொங்க தெட்டி அப்படின்னு 2 மணி வரைக்கும் அவன் கூட தான் இருந்தோம். அவன் கட்டிலே உட்காரல. அவன் தெரியுமா? கட்டிலாம இந்த கட்டில் உட்கார மாட்டான், தரையில உட்கார இருக்கான் கிறுக்கு. அவர் எதனா பண்ணிட்டு போட்டோம். உனக்கும் இவ்வளவையும் பார்க்காது சொல்லிட்டேன். எவ்வளவு சாரி கேட்பேன், எவ்வளவு புரிய வைப்பேன், அதெல்லாம் கேட்கவே தயாரா இல்ல. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? பொண்ணு கூப்பிடுங்க, கிளீன் பண்ண சொல்லுங்க. நான் இதை பத்தி பேசினா என்ன திட்டி? நீதான் எனக்கு சப்போர்ட்டா இல்லல்ல. வாஷ் பண்ணி விட்டுறவா? பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளவுதான் எடுத்துட்டேன். தேங்க்ஸ்டா. ஃபேஸ் எதுவும் பண்ணாதீங்க. நைட் மட்டும் ஐஸ் கியூப் வச்சு ஒரு மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஓகே. ஐஸ் கியூப் வச்சாலே அது வாஷ் ஆன மாதிரி தானே? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் நல்லா சில்லுன்னு ஒரு வாட்டி, அதே ஃப்ரீசர்ல வச்ச வாட்டரை வச்சு ஒரு வாஷ் பண்ணிட்டு சாஃப்ட் டவல்ல சும்மா ஒத்தி எடுங்க. துடைக்காதீங்க, தேய்க்காதீங்க. ஓகே. ஓகே மேம், தேங்க்யூ. நான் பில் ஃப்ரண்ட்ல பே பண்ணிட்டேன். ஓகே மேம், தேங்க்யூ. நீ டிப்பு நான் கொடுத்துட்றேன். கொடுக்கறதுக்கு இல்லை, இவங்க கிட்ட தானே கொடுக்கணும்னு கேட்டேன். அதை நான் கொடுத்துட்டு வரேன். அவ்வளோதான், நீ பே ஃப்ரண்ட்ல பே. ஓகே.